பெரிய ஓட்டா இன்னைக்கு வந்து நீங்க ஒரு அலைன்ஸ் பார்ட்னரா திமுகவுக்கு சொன்னீங்கல்ல, அவங்களுடைய பெரும்பாலான ஓட்டை இவங்க கயிறு போட்டு இழுக்கிற மாதிரி இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அவருடைய மாநாடு நடத்தினார்ல விக்கிரவாண்டி. அம்பேத்கர்னு சொல்லும்போது அங்க சவுண்ட் ஓவர் ஆயிடுச்சு. நோட் பண்ணீங்களா? அம்பேத்கர்னு வந்து சொன்னா எங்க வேணாலும் சவுண்ட் வரும். பாஜக கூட்டத்துலயும் சவுண்ட் வரும். பிஜேபி கூட்டத்திலே சவுண்ட் வரும். நீங்க வேற மாதிரி கணக்கிடு. இல்ல காரணம் நான் அங்க போன புரியுது. காரணம் என்னன்னா இன்னைக்கு அம்பேத்கர் வந்து போட்டா சவுண்ட் வருது. எனக்கு ஒரு அந்த மாவட்டத்துக்கு அருகில் இருக்கிற ஒரு எம்எல்ஏவே என்கிட்ட சொன்னாரு. சார் எங்க ஊர்ல இருந்து நிறைய பேர் இந்த பட்டியல் சமூக மக்கள் நிறைய அந்த இளைஞர்கள் வேக வேகமா போயிட்டான் சார் மாநாட்டுக்கு. இல்ல நான் உங்க பாயிண்ட் நான் உன்னை ஏத்துக்கிறேன். அம்பேத்கர்னு சொன்னா ஒரு சவுண்ட் வருதுன்னு சொன்னீங்களா? அது யாரால வருது? யாரால? தமிழ்நாட்டுல அம்பேத்கர் ஐடியாலஜிஸா பாப்புலரைஸ் பண்ண திருமாவளவன். அப்ப திருமாவளவன் ஓட்டு அங்க போயிருக்குது போல தெரியுது. அப்படிதான் ஐடியாலஜிக்கலா இன்னும் வந்து கரெக்டா நிக்கிறாரு. சரிங்களா? கொள்கை ரீதியா கரெக்டா இருக்காரு. விஜய் வந்திருக்காரு, வரவேற்கும். ஆனா விஜய் வந்து அந்த பாப்புலாரிட்டிய வந்து எப்படி உபயோகப்படுத்த போறான்றதுதான் கேள்வி. எப்பவுமே இது ஒரு வந்து ஒரு மித்து இருக்கு. யாராவது புது கட்சி ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், தலித் ஓட்டு போயிடும், முஸ்லீம் ஓட்டு போயிடும். ஏன்னா நம்ம தான் வந்து அறிவில்லாத மாதிரி அவங்க வந்து மக்கள் அதாவது மெயின்லி இன்டெலெக்சுவல் ஆளுங்க நினைப்பாங்க. ஏன் வந்து பெரிய இது அப்பர் காஸ்ட் ஓட்டு போயிடும், ஓபிசி ஓட்டு போயிடும், இவங்க ஓட்டு போயிடும் சொல்றதே இல்லை. எடுத்தோடனே அவங்க சொல்றது முஸ்லீம் ஓட்டு போகும், கிறிஸ்டியன் ஓட்டு போயிடும், தலித் ஓட்டு போயிடும். ஏன்னா அவங்க தான் வந்து அறிவுல கொஞ்சம் கம்மின்ற மாதிரி ஒரு நினைப்பு. அப்படிலாம் கிடையாது. இந்த 3 சமூகமே ஸ்ட்ராட்டஜிக்கலா ஓட்டு போடுறது. இன்னைக்கு இஸ்லாமியர்கள் ஓட்ட தாவேகா டார்கெட் பண்ணுது. தப்பு சொல்லல. அவங்க வந்து ஒரு கன்சர்னா ஒரு செக்யுலரிசம் அடிப்படையில அவங்க ஐடியாலஜியே செக்யுலர் சோஷியல் ஜஸ்டிஸ் சொல்றாங்க. அந்த அடிப்படையில பண்றாங்க. ஆனா இன்னைக்கு இஸ்லாமியர்களும் முக்கியமா இஸ்லாமியர்கள் அந்த ஸ்டாண்டை எடுக்கல. விஜய் அவங்கள வந்து எதிரியா பார்க்கல, ஆதரவா தான் பாக்குறாங்க. ஆனா இன்னைக்கு அதிமுக வந்து பிஜேபியோட இருக்கிறதால அவங்கள எதிர்த்து ஓட்டு போடுன்ற பேர்ல திமுகவுல இருக்கிறாங்க. ஏன்னா பெட்டர் ஆப்ஷன் அவங்களுக்கு கிடையாது. பெட்டர் ஆப்ஷன் அடுத்த தேர்தலில் விஜய்னா விஜய் தேர்தலுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னைக்கு பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா வக்ஃபு திருத்த சட்டம் நைட்டு பாஸ் ஆகுது, காலையிலேயே வந்து எதிர்த்து தீர்மானம் திமுக பண்ணதுன்னா ஏடிஎம்கே என்ன பண்ணாங்க? ஆதரிச்சு தான் ஓட்டு போட்டாங்க. எதிர்த்து தான் போட்டிருக்காங்க. இந்த அதாவது திமுக கொண்டு வந்த தீர்மானத்துக்கு ஆதரிச்சு ஓட்டு போடுறாங்கன்ற, அங்க எதிர்த்து ஓட்டு போடுறாங்க. அந்த அடிப்படையில சொன்னேன். திமுக வக்ஃபு திருத்த சட்டத்துல இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பா நிக்கிறாங்களா இல்லையா? ஏடிஎம்கே பாதுகாப்பு எதிர்த்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதுதான் ராஜ்யசபால எதிர்த்து போட்டு அதுதான் பாதுகாப்பு. ஆனா பிஜேபியோட கூட்டணியில இருக்காங்க.